ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். ஆண்டவர் பல தாசர்களுடைய வாழ்க்கையை, விசுவாச மனிதர்களுடைய வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றும் கூட ஆபிரகாம் மிக சோர்வாக இருந்த காலகட்டம் ஒன்று வந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்மளை பெரிய ஜாதி ஆக்கலையே, ஒரு பெரிய சந்ததி உருவாகும்னு சொன்னார், அது ஒன்றும் உருவாகலையே அப்படிங்கிற கவலையும் பயமும் சோர்வும் அவனை ஆட்கொண்ட போது, அவன் சற்று சோர்ந்தவனாக இருக்கும்போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நீங்கள் அந்த பகுதிகளெல்லாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சரியான நேரத்தில் அவனோட பேச ஆரம்பிப்பார், சரியான வார்த்தைகளை அவனுக்கு பேசுவார். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்களும் நானும் இப்படி யோசிக்கலாம். நான் சோர்ந்து இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க அதை பார்க்காம விலகி போயிடுறாங்க. எத்தனையோ பேர் என்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்வது முன் வர்றது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஒருத்தர் மாத்திரம் என்னை தேடி வந்து, இவன் ஏதோ சோர்வாக உட்காந்துருக்கானே, வேதனையாக உட்காந்துருக்கானே, இவனோட பேசுவோமேன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு கடவுள்னா நம்முடைய ஆண்டவர் தான்.